ஒரு சின்ன பையன் வளர்ற காலத்துல இருந்தே அவன் வீடு ஒரு சாதாரண குடிசை வீடு. மழை பெய்தால் கூட வீட்டுக்குள்ள அங்கங்க பாத்திரங்கள் வச்சு அந்த மழை தண்ணீரை பிடிக்கிற அளவிற்கு ஒரு ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையிலே வளர்கிற ஒரு பையன். அந்த பையன் வளர்ந்து வரும்போது அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கிறது. என்ன கனவு அப்படின்னா, எப்படியாவது படிச்சு முன்னேறி ஒரு பெரிய வீடு கட்டிடணும் அப்படிங்கிற அந்த கனவு. அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி ஒரு பெரிய வீடு கட்டுவதற்கான பணிகளுக்கு ஆயத்தமாகிறான். அதன் பிறகு திருமணமாகிறது, அவனுக்கு குழந்தைகள் வருகிறது. படிப்படியாக அவனுடைய முன்னேற்ற பாதை போகிற போது நிலையா அவனுக்குன்னு ஒரு வீடை கட்டி முடிக்கிறான். அந்த வீட்டில் குடியேறி ஒரு மாத காலம் ஆயிருக்கும். ரொம்ப சந்தோஷமாக அவனுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. அவன் ஆசைப்பட்ட மாதிரி மழைக்கு ஒழுகுகிற வீட்டில் இருந்த அவனுடைய பழைய காலங்களை நினைத்து பார்க்கிறான். இன்றைக்கு கம்பீரமாக உயர்ந்து நிற்கிற, தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து நிற்கிற அந்த வீட்டை பார்க்கிற போது அவனுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படியே அன்றைக்கு இரவு கழிகிறது. அடுத்த நாள் அவருடைய குடும்பத்தார் ஊருக்கு கிளம்புகிறார்கள். இவன் மட்டும் அந்த வீட்டிலே இருக்கிறான். அன்றைக்கு இரவு உணவு அருந்துவதற்காக வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு போகிறான். அப்படி போகிற போது சாப்பிட்டுட்டு வருகிற வழியில ஊரெங்கும் ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது, ஏதோ ஒரு சரியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. என்னடா அது, என்ன ஏதோ சத்தமா இருக்கே அப்படின்னு பார்க்கிற போது அவன் வீடு அப்படியே தரைமட்டமாகி கிடக்கிறது. என்னன்னு சுத்தி முத்தி விசாரிச்சு பார்த்தா ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கிறது. அந்த நிலநடுக்கத்தால் அந்த வீடு சுக்குநூறாக உடைந்து கீழே கிடக்கிறது. ஆசை ஆசையாக சிறு வயதிலிருந்து கண்ட கனவு இன்றைக்கு தரைமட்டமாகி கிடக்கிறதே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருகிற போது அவன் என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துவிட்டு அடுத்த நாள் அவருடைய குடும்பத்தாரெல்லாம் பதறி அடித்து கொண்டு வருகிறார்கள். அடுத்த நாள் காலையிலே மிக நிதானமாக அந்த இடிந்த வீடுகளுக்கு இடர்பாடுகளுக்கு முன்னிலையில் மிக அமைதியாக அவன் உட்கார்ந்து இருக்கிறான். இதை பார்த்து அவனுடைய மனைவி ஓடி வந்து, இவ்வளவு பெரிய வீடு இடிந்து கிடக்கிறதே, நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே அந்த பையன், அந்த மனிதர் பதில் சொன்னானா, வீடு இடிந்து போனதை பற்றி எனக்கு கவலைதான், ஆனாலும் கூட அதில் ஒரு நிம்மதி இருக்கிறது. என்ன தெரியுமா, ஒருவேளை நாம் எல்லோரும் அந்த வீட்டிற்குள்ளே இருக்கிற போது நேற்றைய இரவோ இல்லை நீங்கள் ஊரிலிருந்து திரும்பி வந்த பிறகு இன்றைக்கு இரவோ நாம் எல்லோரும் அந்த வீட்டிலே இருந்தபோது அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தால் இன்றைக்கு நாம் உயிரோடு கூட இருந்திருக்க முடியாது. வீட்டைத்தான் இறைவன் நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டான், ஆனால் நாம் வாழ்வதற்கான நம்முடைய உயிரை நம்மோடு வைத்திருக்கிறான். இந்த வீடை இன்னொரு முறை என்னால் கட்டிக்கொள்ள முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னானாம். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை! வாழ்க்கையில் எல்லாம் அடிமட்டமாக சிதைந்து போனாலும் கூட நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கதை சொல்கிற பாடம்.